சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் 37 நாட்களுக்கு பிறகு தொண்டர்கள் முன் நிர்வாகிகள் முன் பேசியிருக்காரு. என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்தீங்களா சார்? பார்த்தேன், நல்லா இருந்து. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து முதல்ல நம்ம செங்கோட்டையன் ஸ்டார்ட் பண்ணார். செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, அப்போ விசில் சின்ன கிடச்சிருக்கு, எல்லோரும் தூங்குறவங்க காதில் போய் ஊதிராத, அதே மாதிரி முதியோர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஊதிராத அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற பஸ்ஸு உடனே விசில் ஊதுவாங்க. பாவம் அந்த டிரைவர்கள், போக்குவரத்து தொழில் அந்த இதில் இருக்கிற டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்பது நமது புரிதலாக இருந்தது. அதனால் இதனால் திமுக அரசாங்கம் இப்படி கூட நினைக்கலாம், அந்த விசில் நிறைய இடங்களில் போய் பிரபலமாகும் என்பதால் இனிமேல் கண்டக்டருக்கெல்லாம் சங்கு கொடுத்தாலும் கொடுத்துவாங்க, இனிமேல் சங்கு ஊதுனா தான் பஸ்ஸு நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நகைச்சுவையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம ஆதவ அர்ஜுனா நல்லா அழகாக பேசினார். உண்மையிலே பார்த்தா விஜயை விட ரொம்ப டெப்த்தாக பேசினது ஆதவ அர்ஜுனா. எல்லா ஊழல்களை பற்றி பேசினார், இந்த திமுகவுடைய என்னன்னு பேசினார். அப்புறம் அவரும் இந்த தீய சக்தி அப்படி தான் வச்சு முன்னிலைப்படுத்தி தான் பேசினார். நிறைய விஷயங்களில் அதிகமாக பேசினது பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா நல்ல டெப்த்தாக பேசின இது அப்படின்னு தான் நான் அந்த பார்த்த ஒன்று புரிந்தது. அதுக்கப்புறம் விஜய் வராரு. விஜய் எப்படின்னா ஃபஸ்ட்டில் வரும்போது சொன்னார், நான் வந்து ஊழல் ஒரு பைசா கூட அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போகணும், இளைஞர்களை போகணும் அப்படின்லாம் பேசினார். அதுக்கப்புறம் அவர் வந்து 30 வருடமாக எங்களை வந்து இது தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த 30 வருடத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் அது? ஓகே, 30 வருடத்துக்கு முன்னாடி தான் விஜய் வந்து இந்த 95 அந்த 97 இதில் தான் பார்த்தீங்கன்னா அது முதல் சம்பாதிச்சு அவருடைய படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுது. அப்போ அதில் வந்து ஒரு பணத்தில் தான் அவர் முதல்ல ஒரு சொத்து வாங்குறார். எங்கே வாங்குறாருன்னா, நம்ம அசோக் நகர் பார்த்தீங்களா, அது இப்போ இருக்க அசோக் மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விஜய்க்கு சொந்தமான இடம். அப்போது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் வந்து நிறைய பேர் எல்லாம் போவாங்க. அது அவருடைய முதல் சம்பளத்தில் வாங்கினா எப்படி இருக்கும், அது ஒரு ஜாஸ்தி விலை இருக்கு இல்லையா, அதுதான் வாங்குறாரு. அது யார் அதுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாருன்னா கலைஞர் தான் ரெடி பண்ணி வாங்கிறதுலாம் கொடுக்குறாரு. கலைஞர் கட்சி ஒன்றும் சும்மா தொண்டு நிறுவனம் இல்லை, கமிஷன் வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க. சரி கொடுத்தாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அதே கலைஞர் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு அதை வந்து பிடுங்கிடுறாரு. அப்போ அவருடைய ப்ராஜெக்ட் வந்ததே இப்போ தானே சார்? அது இல்லை, இந்த இவரோட விஜய்கிட்ட இருந்து அந்த இடத்த வாங்குறாங்க. இப்போ கிடையாதுங்க, எப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 2000 இதில் தான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் கலைஞரை போய் இவர்கிட்ட பிடுங்குறாரு. எப்படி விஜயகாந்த் இது பண்ணாரோ அதே மாதிரி இவருக்கு ரொம்ப மனசு சின்ன பையன் முதல்ல சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ விஜயகாந்தோட அந்த இதுக்கும் மாற்று இது எடுக்கலாம், அதே மாதிரி இவருக்கும் ஒன்று சொன்னாங்க. அப்போ பார்த்தோம்னா கலைஞர் வந்து அதை அடம்பிடிச்சார். ஏன் அதுக்கு அடம்பிடிச்சார்னா, இந்த பால் கமிஷன் எம்ஜிஆர் காலத்தில் ஒன்று போட்டாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பால் கமிஷன் ஒன்று இருந்தது. அந்த பால் கமிஷன்னா கலைஞரை ஏற்று தான் போட்டாங்க. ஆனால் அந்த பால் கமிஷனுடைய அது என்ன நடந்ததுன்னா, அது வந்து எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தது அந்த பால் கமிஷனு. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பால் கமிஷன் வந்த உடனே எம்ஜிஆர் அப்படியே வைக்கிறார். எங்கே வைப்பாங்கன்னா தலைமைச் செயலகத்தில் வைப்பாங்க. அப்போ தலைமைச் செயலாளராக இருந்தவர் நேராக கொண்டு வந்து அவருக்கும் கலைஞருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நேராக கொண்டு வந்து இப்போ பால் கமிஷன் அறிக்கையை வந்து அந்த தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்துட்டார். ஸோ அதனுடைய பின்னணியில் அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடந்தது. அவரோட பில்டிங்கை காப்பாற்ற வேண்டி விஜயோட பில்டிங்கை நாசம் பண்ணிட்டார் கலைஞர். ஸோ அதனுடைய பின்னணியை தான் 30 வருடமாக அப்படின்னு அவர் தொடங்குறதுனால ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் இடையில அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 பேர் நிற்கலான்னு ஒரு காமெடி பண்ணிட்டு போனார் நம்ம இவர் புஷி. அதெல்லாம் ரொம்ப சிரிப்புக்கும் நகைப்புக்கும் இடமாக இருந்தது. அவருக்கு எதுவுமே ஆழ்ந்த அறிவு இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து அவங்க தொண்டர்கள் மேலே ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவருடைய வெளிப்பாடை என்ன பண்ணார், தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்றாரு. அந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்று ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு. அந்த உறுதிமொழி என்னென்னா, நிறைய விஷயங்கள் நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன், என்னை விட்டு கட்சியோடு போக மாட்டேன், நிறைய விஷயங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது எதுக்காக அப்படி பண்ணான்னு சொன்னால், ஆதவ அர்ஜுனா கிட்ட ஒரு பெரிய தகவல் கசியுது. ஆதவ அர்ஜுனா என்பவர்
இங்கேயே அங்கேயும் இல்லை, எல்லா முதல்ல டிஎம்கேல இருந்தார், அந்த தேர்தல் கண்காணிப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் பிசிகா கிட்ட போனார். இப்படி இருந்த ஆள் தான் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, காவிரி பெருக்கெடுத்தால் கொல்லுமிடம் கொள்ளிடம் சொல்லுவாங்க. இளைஞர்களுடைய ஆசைகள் பெருக்கெடுத்தால் இருக்கும் இடம் எங்கன்னா பணத்திடம் தான், பணத்துக்கு தான் போவான். எல்லா இளைஞர்களுக்கும் அந்த பணம் வந்து ஒரு பூதாகாரமான ஒரு கவர்ச்சியான ஒரு இடம். அப்போது டிஎம்கேனுடைய அடுத்த லெவல் எப்படின்னா, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாமே கண்டிப்பாக பணத்தாசை. எப்படி பணத்தாசை? ஒரு நல்ல புது பைக்கு கொடுங்க, ஒரு நல்ல காரை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் போட்டு அவங்கள மடக்கி அந்த வாக்குகளை திமுக கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வந்ததாக சொல்கிறாங்க விஜய்க்கு. ஸோ அது எப்படி, அது பார்த்தீங்கன்னா என்னதான் 234 தொகுதியை விஜய் அவர்கள் கைப்பற்றினாலும் 2,55,000 பேருக்கு ஒரு அதிகாரத்தில் நீங்கள் பகிர்வு கொடுக்கணும் அந்த கட்சிக்காரனுக்கு. அப்போ அவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போகிறாங்க? 5 கோடி பேருக்கு தர முடியாது, அது இதுவும் பண்ண முடியாது என்பதால் விஜய்க்கு வந்து நிறைய பயம் வந்துச்சு அதில். அதனால் அதனுடைய வெளிப்பாடாக எல்லாரும் நிற்க வச்சு ஒரு உறுதிமொழி எடுத்தார் விஜய். அதுக்கப்புறம் அந்த சின்னங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. இதுக்கிடையில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஆதவர்ஜுனா பேசும்போது விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 30 பேர் தான் இருக்கிறாங்க, அதனால் அவர் எங்களை எப்போ பார்த்தாலும் எங்களை கார்னர் பண்ணியே பண்ணுறாரு, நாங்கள் கவுண்டரே கொடுக்க மாட்டோம் அவருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுலாம் அவர் ஆதவர்ஜுனா பேசினார். அதுவும் நல்ல ரசிக்கும்படியாக இருந்தது என்பது தான் என்னுடைய அரசியல் கணிப்பு. சார், என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் நான் வந்து அடி பண்ணிக்க மாட்டேன்னு நான் வந்து பேசியிருக்காருல்ல சார், அது வந்து யாருக்கு அடி பண்ணிக்க மாட்டேன்? திமுகவுக்கா இல்லை பிஜேபிக்கு? சரி, முதல்ல அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் சொல்லிக்கினே வந்து அழுத்தம் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து அதை அப்படியே மாற்றுறார், மடைமாற்றம் செய்கிறார். அழுத்தம் என்பது நமக்கே தெரியும், ஜனநாயகன் படம், அப்புறம் இந்த கரூர் இதில் இந்த அழுத்தம் கொடுப்பவர்கள் யார், சென்ட்ரலாக ஸ்டேட்டா, அதுதான் நமக்கு புரியாத ஒரு புதிர். ஆனால் அதை வந்து அவர் சாதாரணமாக கடந்து போய்விட்டார். அப்படி யாரோ அவருக்கு ஒரு பெரிய ஆசான் இருக்கிறார் என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சார். அவர் பேசிட்டே இருக்கும்போது விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க தொண்டர்கள், அது எப்படி சார் பார்க்குறது? ஆமாம், அது நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. விசில் அடித்து இதேமே பண்ணுறாங்க. பட் அதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல விஜய்க்கோ யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க அவங்க க்ரௌடு, ஏன்னா இளைஞர்கள். ஸோ அதனால் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே சார் பெரும்பாலும் எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் இருக்காங்க சார். அது வந்து சொன்னால் வந்து கேட்டுக்குவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சுய ஒழுக்கம் அப்படின்றதும் இருக்குது சார். இவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரியே தெரியுது சார். இதுதான் அணில்கள்னு சொல்லிட்டார்ல, அணில்களுக்கு வந்து காது கேட்காது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிள். இப்போ கரூர் பிரச்சனை கூட என்ன நடந்தது, ஒரு கண்ட்ரோலான ஒரு க்ரௌடு இல்லை. அவங்களுடைய ரசிகர்கள் சின்ன இளைஞர்கள், அவங்களுக்கு என்னன்னே தெரியல, இளம் கன்று பயம் அறியாது, அந்த மாதிரி தான் போக்கில் அந்த விசில் அடித்தது. ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு தலைவருக்கு என்ன நீ மதிப்பு கொடுக்குற? ஸோ இதெல்லாம் நம்ம யோசனை. அவர் பேசும்போதே அவங்க விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாமே அவர் எழுந்து பேச ஆரம்பிச்சோன்னா கூட்டம் வந்து அப்படி சைலண்ட் ஆகிடும். அது இந்த கூட்டத்தில் அது நடக்கலை, நான் பார்த்தேன் சார். இப்போ மொத்த கட்சியும் விஜயை தனித்து விட்டுருச்சுன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியும் யாரும் வந்து அவரை எந்த கட்சியும் வந்து சீண்டவும் கிடையாது. இது எப்படி சார் அவருக்கு இருக்கும்? சரி, இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ அவர் எந்த கட்சியும் போய் அவர் போகவே இல்லை. அவர்கிட்ட நீங்கள் நான் போய் சேரப்போன்னு சொல்ல ஒன்றே யாருன்னா, கட்சியை ஆரம்பிக்காத இந்த ராமச்சந்திரன் மட்டும் தான் சொன்னார் ஓப்பனாக. காங்கிரஸ் அங்கே பேசுது, இங்கே பேசுது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த இப்போ இதனுடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அரசியலில் வந்து எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது, சந்தேகமாக இருக்குது, இவர் என்ன தான் நடக்க போகிறாரு அப்படின்னு. அப்புறம் நான் நினைக்கிறது என்னென்னா, எப்படி இருந்தாலும் நீங்கள் திமுக, அதிமுக வந்து பலமான வாக்குகள் 20%. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ராஜீவ் காந்தியை திமுக தான் கொலை பண்ணுச்சு அப்படின்னு ஒரு நடந்த போது கூட 20% வாக்குகளை வந்து வாங்கியிருக்கு திமுக. ஸோ இது மாதிரி இதுவான ஒரு இது. இப்போ இவர் என்ன தான் போனாலும் எக்ஸ்ட்ரா வர்றது தான் இவர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தடவை ஆழம் பார்ப்போம் எலெக்ஷனை, அப்போ அடுத்து கட்ட நடவடிக்கை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த மாதிரி பார்க்கலான்னு ஒரு கணிப்போடு இருக்கிறாரா, இல்லை இவர் யாராவது ஒரு இயக்குனரின் கண்ட்ரோலில் இவர் நடிக்கிறாரா என்பதும் தெரியவில்லை சார். மொத்தத்தில் இன்னைக்கு 37 நாட்களுக்கு பிறகு வந்திருக்காரு. மீண்டும் எப்போ வருவார்? அவருடைய முதல்வர் கணக்கு பழிக்குமா?
சரி, அவரை ஆல்ரெடி அந்த சார்ட்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க, எங்கெங்கே அடுத்து எங்கே போகிறாரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு 10-11 மீட்டிங்கு போட்டாங்க. அவருடைய கனவு என்னென்னா, நீங்களும் நானும் மக்களும் தான் வந்து அவர் முதல்வர்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட அந்த இது கிடையாது. நான் பார்த்துட்டேன் அவருடைய அந்த பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷனே இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. அதுவும் ஒரு நடிகன் எப்படி ஒரு ஷாட்டில் ஒரு கவலையான ஷாட்டில் நிற்கணுமோ அதே மாதிரி தான் இருக்காரு. அது மாதிரி எந்த தலைவர்களும் நான் அப்படி பார்த்ததில்ல. எனவே அவர் வந்து முதல்வர் கனவில் அவர் இருக்காரா அப்படின்ற போது யோசனை பண்ண வேண்டியது. நம்மலாம் நினைக்கிறோம் ஒரு முதல்வர் கனவுன்னு, ஆனால் அவருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அவர் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய கண்டிப்பாக இருக்கிறது. நன்றிங்க சார். நன்றி.